ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டூல் பாத் நம்ம ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு லைன் மேலேயே இருக்கிற நம்ம ஒரு டூல் பாத். இந்த டூல் பாத்த நம்ம வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். டெலீட் ஆல் ஆப்பரேஷன்ஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டம்மி டூல் பாத். பொதுவா 3Dக்கு 3D டூல் பாத்ஸே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம இந்த டூல் பாத் எடுத்துக்கலாம். டூல் பாத் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டூல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பால் அண்ட் மில். ஓகே. இதோட லென்த் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூல் ஃபினிஷ். ஓகே. இது வந்து வெறும் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு லைனிங் மேலேயே ஓடுற மாதிரி தான் காமிக்க போறேன். ஸோ அதனால வந்து நம்ம ஆஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். டுவர்ட்ஸ் இந்த லைன் மேலேயே நம்ம ஒரு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட் பண்ண டூல் பாத்தில் எனக்கு இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இங்கே இங்கே இதுக்கு பக்கத்தில் வரும்போது எனக்கு இதுவும் டச் ஆயிரும்ன்ற ஒரு ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாலும் ஃப்ளோரும் சேர்ற இடத்துல. எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு கோட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். அது வருதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல M01 வந்து நின்றும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் அது எடுத்துக்கும். அது எப்படி அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஜியோமெட்ரி போய்க்கிறோம். செயின்ல வந்து ரைட் கிளிக் பண்றோம். சேஞ்ச் அட் பாயிண்ட். எந்த என்டிட்டி அப்படின்னு கேட்குது. நீங்க இத செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல மேனுவல் என்டிட்டி. மேனுவல் என்டிட்டில இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? M01. M01 இந்த இடத்துல வரும்போது நான் ஸ்பீட ரெடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. M03 எஸ் 800 அப்படின்னு நான் ரெடியூஸ் பண்றேன்னா, ஆஸ் கமெண்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். பிஃபோர்னா இந்த லைனுக்கு பிஃபோராவே வரும். ஆஃப்டர்னா இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். அதாவது இந்த லைன் எண்ட் ஆனதுக்கு அப்புறம். வித்ன்னா இது கூடவே வரும். நான் என்ன பண்றேன்னா, இதுல வந்து பிஃபோர்னே வச்சுக்கிறேன். இந்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லைன்னா இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்குவோம். ஆஃப்டர். ஆஸ் கமெண்ட்ன்னு குடுத்துர்றேன். ஓகே குடுத்துர்றேன். இப்ப நான் முடிஞ்சிருச்சுன்னா, எஸ்கேப் ஒரு டைம் பிரஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. இந்த சேஞ்சஸ ரீஜெனரேட் பண்ணிக்கோங்க. இப்ப G1 குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்துட்டு, டெஸ்க்டாப்ல வந்து நீங்க NC கோட் எடுக்கலாம். ஆஸ் கமெண்ட் அப்படின்னு குடுத்தா என்ன ஆகும்னா, இது வந்து ஓப்பன் பிராக்கெட்ஸ்குள்ள வரும் உங்களுக்கு. பாக்ஸ் பிராக்கெட்ஸ் இல்ல. இந்த மாதிரி கர்வ்டு பிராக்கெட்ஸ்ல வந்து வரும். கர்வ்டு பிராக்கெட்ஸ்ல வர்றது எதுவுமே என்ன ஆகாது. மெஷின் வந்து படிச்சுக்காது. இது ஒரு ஆப்பரேட்டர் மெசேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த லைன் இந்த செகண்ட் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். இல்ல எனக்கு வந்து இது நார்மலாவே வந்து இது வந்து ஒரு கோடாவே ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா, அகைன் நீங்க ஜியோமெட்ரி போறீங்க. ரைட் கிளிக், சேஞ்ச் அட் பாயிண்ட். ஸோ செலக்ட் த ஸ்பெசிஃபைட் லைன். இதுல வந்து என்னன்னா, ஆஸ் கோடுன்னு மாத்திக்கோங்க. ஆஸ் கோடுன்னு மாத்திட்டீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் லைன் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் தானே குடுத்துருக்கோம். ஸோ எஸ்கேப் குடுத்துக்கலாம். ஓகே குடுத்துக்கலாம். நம்ம அப்ளை பண்ணத ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். G1 ஓகே. டெஸ்க்டாப் போறோம். டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து நார்மலா ஒரு NC கோட அந்த கோடாவே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். ஸோ இங்க வந்தோம்னா ஆப்ஷனல் ஸ்டாப் நிக்கும். ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டன் ஆன்ல இருந்தா. அப்புறம் ஸ்பிண்டில் ஸ்பீட் சேஞ்ச் ஆயி நார்மலா என்ன ஆகும்? இது ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாரி இன் பிட்வீன்ல ஏதாவது வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். இது மூலியமா ஆட் பண்ணிக்க முடியும்.